இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. இதை பழக்கப்படுத்திக்கோ. Get used to it. Get used to it. Again, get used to it. இதை பழக்கப்படுத்திக் கொள்ளாதே. Don't get used to it. Don't get used to it. பகலில் தூங்க பழகிக்காதே. Don't get used to sleeping during the daytime. Don't get used to sleeping during the daytime. Again, don't get used to sleeping during the daytime. இங்கு sleeping என்பது present participle ஆக, அதாவது ing form வினை வடிவமாக வரவில்லை. தொழில் பெயராக நித்திரை செய்தல், தூங்குதல் என்னும் செயலை குறித்து வந்துள்ளது. அதாவது பெயர் சொல்லாக, ஒரு நவுனாக. அதனால்தான் டு என்பதற்கு பின்பு ஸ்லீப்பிங் என்கின்ற வடிவத்தை பயன்படுத்தியுள்ளோம். அல்லது டு என்பதற்கு பின்பு வழமையாக ஸ்லீப், ஈட், டான்ஸ், குக், கம் என்றவாறு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் மாத்திரமே பயன்படும். மொபைல் டேட்டா முடிய போகுது. My mobile data is going to run out. My mobile data is going to run out. Again, my mobile data is going to run out. தயவு செய்து reload பண்ணி விடுவீங்களா? Will you please reload my mobile SIM? Will you please reload my mobile SIM? Again, will you please reload my mobile SIM? என்கிட்ட உன்னோட மொபைல் நம்பர் இல்லை. I don't have your mobile number. I don't have your mobile number. இப்போ அவளிடம் உன்னோட மொபைல் நம்பர் இல்லை. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Please comment it. Very good. இதை அப்படியே விட்டுவிடு. Leave it as it is. Leave it as it is. அவனை அப்படியே விட்டுவிடு. How can we say this? Please comment it. Well done. இது தயாராக இருக்கிறதா? Is this ready? Is this ready? அவள் தயாராக இருக்கிறாளா? Is she ready? Is she ready? அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? Are they ready? Are they ready? மதிய உணவு தயாரா? Is the lunch ready? Is the lunch ready? அப்படின்னா காலை உணவு தயாராக இருக்கிறதா? இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Very good. அவள் ஒரு புது கார் வாங்கினாள். She bought a new car. She bought a new car. அவள் என்ன வாங்கினாள்? What did she buy? What did she buy? அவன் ஒரு பெரிய வீடு வாங்கினான். He purchased a big house. He purchased a big house. Again, he purchased a big house. அவன் எப்போது வீடு வாங்கினான்? When did he purchase a house? When did he purchase a house? அவள் நேர்மையாக வாழ்கிறாள்.
She lives honestly. She lives honestly. அவன் நம்பிக்கையுடன் வாழ்கிறான். He lives hopefully. He lives hopefully. அவள் அடக்கமாக வாழ்கிறாள். She lives humbly. She lives humbly. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். They live happily. They live happily. உடைப்பத்தை என்னிடம் கொடு. Hand me the broom. Hand me the broom. Please say with me. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Hand me the broom. இங்கு hand என்பது வினை சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்னுடைய புத்தகத்தை எப்போ திரும்ப பெற்றுக்கொள்வேன்? When will I get my books back? When will I get my books back? அவனுடைய புத்தகத்தை எப்போ திரும்ப பெற்றுக்கொள்வான்? When will he get his books back? Again, when will he get his books back? அப்போ அவளுடைய புத்தகத்தை எப்போ திரும்ப பெற்றுக்கொள்வாள்? இது எப்படி சொல்லலாம்? Well done. அங்கே என்ன நடந்தது? What happened there? What happened there? நேற்று என்ன நடந்தது? What happened yesterday? What happened yesterday? நேற்றிரவு என்ன நடந்தது? What happened last night? What happened last night? உனக்கு என்ன நடந்தது? இது எப்படி கேட்கலாம்? Please comment it now. Superb. இது எங்க வைக்க? Where should I keep this? Where should I keep this? Again, where should I keep this? இந்த பேக்கை எங்க வைக்க? Where should I keep this bag? Where should I keep this bag? Again, where should I keep this bag? As usual, அதாவது வழக்கம் போலவே இதுவரை வினாக்களுக்கு விடை அளித்திருக்காவிடில் இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் மற்றவர்களும் பயனடைவதற்காக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.